எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 5 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சேனல் மட்டும் இல்லாம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 5 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த 5 மாசத்துல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பர்சன்டேஜோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட ட்ரேடிங்ல என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் அதையும் நம்ம செக் பண்ணிட்டு வந்துருவோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. 42,000 கால் எடுத்திருக்கேன். இது எந்த ரேட்ல எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்ப்போம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக டோட்டலா இன்னைக்கு 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏசியன் பெயிண்ட், பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க், எம்என்எம், எஸ்பிஐ. ஸோ இதுலயே எத்தனை ஸ்டாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை டோட்டலா செக் பண்ணிடலாம். ஈக்விட்டி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோட்டலா 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 5 ஸ்டாக்ல 3 ஸ்டாக்ல லாஸ் புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. டோட்டலா இதுல பார்க்கும்போது ஒரு 800 rupees லாஸ் வருது. 3% வந்து லாஸ் வருது இல்லை ஈக்விட்டியில. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல 42,000 கால் எடுத்ததுல ஒரு 100 பாயிண்ட் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கேன். இதுல டோட்டல் ப்ராஃபிட் 2,556 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுல புரோக்கரேஜ் டேக்ஸ் இதெல்லாம் லெஸ் ஆயிட்டு ஒரு 2,400 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 5 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த கான்செப்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1,78,065 ரூபாய் 78 காசு அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. ஆக்சுவலா இப்ப எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கிரிப்டோட வேல்யூ 1 லேக்னும் போது இந்த அமௌண்ட்டே அதிகம் தான். 1 லட்சத்துல இருந்து 1,20,000 ரூபாய் இருந்தாலே பாத்தீங்கன்னாக்கா இந்த 1 லேக் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா இப்போ பர்சன்டேஜா 1 லேக் வேல்யூல கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். இந்த 5 மாசத்துல இப்போதைக்கு நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 43% ப்ராஃபிட்ல இருக்கு. 43% அப்படின்னாக்கா நமக்கு 5 மாசத்துல டிவைடட் பண்ணும்போது 8.6, அதாவது 8% பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வந்திருக்கு இப்போதைக்கு. அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ல இது வரைக்கும் ஒரு 6% ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் ஒரு 25% ப்ராஃபிட்ல இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாசத்துல டோட்டலா 9 என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. இந்த 9 என்ட்ரில இப்போதைக்கு 25% ப்ராஃபிட்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு நேத்தியோட வீடியோவிலே காமிச்சிருந்தேன். இன்னைக்கு எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னாக்கா, நேத்து ஒருத்தர் வந்து வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ல கேட்டு இருந்தாரு, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 9,000 பெரிய லாஸ் ஒன்று வந்தது, அந்த லாஸ் இதுல காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண இல்லைங்களா, அதோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நான் டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஒரு புது கான்செப்ட்ல மெசேஜ், அதாவது கால்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கால்ஸோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. லாஸ்ட் 2 மாசத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. நேற்று அக்கௌண்ட்ல காட்டியிருப்பேன். நேற்று ஒரு 300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இன்னைக்கு 2,400 ரூபாய் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த மாசம் டோட்டலா பாத்தீங்கன்னா 19,500 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ண அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா போறேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்ஸை ஒன்லி அது மட்டும் தான் என்னால மெசேஜ் அனுப்ப முடியும். அதுக்கு உண்டான லெவல்ஸ், எந்த லெவல்ல என்ட்ரி ஆகுது, எந்த லெவல்ல எக்ஸிட் ஆகுது, எந்த டைம்ல பை பண்றது, செல் பண்றது, அந்த டீட்டெயிலா என்னால அனுப்ப முடியாது. எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட கால்ஸ் வச்சு உங்களால கண்டிப்பா ட்ரேட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு உண்டான பிளான் இருக்கு. என்னோட கால்ஸ் பார்த்து அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாதான் கண்டிப்பா உங்களால ட்ரேட் பண்ண முடியும். இந்த கால்ஸுக்கு உண்டான பிளானை ஒவ்வொருத்தருக்கும் என்னால லைவ் மார்க்கெட்ல செப்பரேட்டா என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா, என்னோட அண்டர்ல யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு 1 hour கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கால்ஸை ட்ரேட் பண்ண வைக்கிறேன். அப்படி நீங்க லைவ் மார்க்கெட்ல கிளாஸ் அட்டன் பண்ணி ட்ரேட் பண்ணா மட்டும்தான் இதுல சக்சஸ் பண்ண முடியும். நான் கால்ஸ் அனுப்புறவங்க எல்லாமே கரெக்டா ட்ரேட் பண்றாங்களா, இல்ல ஏதாச்சும் அவங்களும் மீறி மிஸ்டேக் நடக்குதா அப்படின்றத இங்கிருந்தே என்னால அவங்களோட அக்கௌண்ட்டை வாட்ச் பண்ண முடியும். அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு என்னால கைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் பிளான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் என்னோட கிளைண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். நானும் இண்டிவிஜுவலா கூப்பிட்டு அவங்க கிட்ட இது போல வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிருக்கோம், ஸோ இது பிரகாரம் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே நீங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ணும் போது நீங்க கரெக்டா தான் ஃபாலோ பண்றீங்களா, இல்ல ட்ரேட் பண்றீங்களா, இல்ல பண்ணலையா அப்படின்றத எனக்கு தெரியாமையே போகும். இது போல நிறைய காரணங்கள் இருக்கு. இதனாலதான் என்னோட அண்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கும் நான் என்னோட ப்ராஃபிட் ரேஷியோக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கும், மற்றபடி எல்லாம் சேமா தான் இருக்கும். என்னோட அண்டர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ்.
மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதுன்றத மண்டேவோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.